வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வரலாற்று சிறப்புமிக்க பதக்கத்தை வென்ற மனு பாக்கருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தமிழ்நாட்டில் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ரயில்வே திட்டங்களில் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சித்து வருகிறது. செல்வ பெருந்தகை விமர்சனம். கேமி புயல் சீற்றத்தால் சீனாவின் கிழக்கு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதில் 15 பேர் உயிரிழந்த சோகம். இனி விரிவான செய்திகளை காணலாம். வரலாற்று சிறப்புமிக்க பதக்கத்தை வென்றதற்காக மனு பாக்கருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இன்று நடைபெற்ற பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு இறுதி சுற்றில் இந்தியாவின் மனு பாக்கர் பங்கேற்றார். 8 பேர் கலந்து கொண்ட போட்டியில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் 221.7 ரன்கள் பெற்று 3வது இடம் பிடித்தார். இதன் மூலம் வெண்கல பதக்கம் வென்று அசத்தினார். ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் 12 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக இந்தியா வெண்கலம் வென்றுள்ளது. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மனு பாக்கருக்கு அனைவரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற மனு பாக்கருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் ஒரு வரலாற்று பதக்கம் என்றும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் முதல் பதக்கத்தை வென்றதற்காக வாழ்த்துக்கள் என்றும் மனு பாக்கர் இந்தியாவிற்காக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் பெண்மணி என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளதால் இந்த வெற்றி மேலும் சிறப்பு வாய்ந்தது என்றும் நம்ப முடியாத சாதனை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது என்று தூத்துக்குடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடலூரில் அதிமுக பிரமுகர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் போதையால் கொலைகள் அதிகரித்து வருகின்றன என்றும் அரசியல் பிரமுகர்கள் பெண்கள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, தமிழகத்தில் கொலைகள் நடக்காத நாளே இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது கவலை அளிக்கிறது எனவும் தர்மபுரி தொப்பி வாப்பா பிரியாணி கடைக்குள்ளேயே புகுந்த இளைஞரை கொலை செய்துள்ளனர். மனிதர்களை கசாப்பு கடையில் ஆடுகளை வெட்டுவது போல் வெட்டுவது அதிகரித்துள்ளது எனவும் தமிழக மக்களின் கோபத்தை மறைக்கவே மத்திய அரசிற்கு எதிராக திமுக போராட்டம் நடத்தியது எனவும் திமுக மீது தமிழக மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கொலை வழக்கில் இன்னும் துப்பு துலங்கவில்லை என்றும் தமிழகத்தில் காவல்துறையை ஏவல் துறையாக இந்த அரசு வைத்திருக்கிறது என்றும் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை தடுக்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ரயில்வே திட்டங்களில் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சித்து வருகிறது என்று செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் மத்திய பாஜக அரசு கடந்த 10 ஆண்டுகளில் பாரபட்ச போக்கை கடைபிடித்து ரயில்வே திட்டங்களில் தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சமர்ப்பித்த நிதிநிலை அறிக்கை அப்பட்டமான அரசியல் பாகுபாடு காரணமாக இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்கிற தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையாக வஞ்சிக்கப்பட்டுள்ளன என்றும் இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் திமுக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியுள்ளன என்றும் தெரிவித்தார். மேலும் முன்பெல்லாம் ரயில்வே துறைக்கென்று தனி பட்ஜெட் நீண்ட காலமாக தாக்கல் செய்யப்பட்டு வந்தது. அதன் மூலம் எந்தெந்த மாநிலங்களுக்கு எந்தெந்த திட்டங்கள் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு என்கிற விவரங்கள் வெளிவரும் என்றும், ஆனால் ரயில்வே துறைக்கென தனி பட்ஜெட் ரத்து செய்யப்பட்டு பொது பட்ஜெட்டாக இணைக்கப்பட்டு தற்போது ரூபாய் 2.65 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டது என்கிற விவரம்தான் வெளிவந்தது எனவும் எதற்கு எவ்வளவு நிதி என்கிற விவரங்கள் தற்போதுதான் வெளிவந்துள்ளது எனவும் அதன் மூலம் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ரூபாய் 6,362 கோடி ஒதுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது மொத்த ஒதுக்கீட்டில் 3.49% என்றும், ஆனால் மத்திய பிரதேசத்திற்கு ரூபாய் 14,738 கோடியும், குஜராத்திற்கு ரூபாய் 8,743 கோடியும், உத்தரப்பிரதேசத்திற்கு ரூபாய் 19,848 கோடியும், ராஜஸ்தானுக்கு ரூபாய் 9,959 கோடியும், மகாராஷ்டிராவிற்கு அதிகபட்சமாக ரூபாய் 15,940 கோடியும், ரூபாய் 10,033 கோடியும், ஆந்திராவிற்கு ரூபாய் 9,151 கோடியும் என ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டிலும் மத்திய பாஜக அரசு பாரபட்சமாக செயல்பட்டு நிற்பது வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சுகின்ற செயலாகும் என்றும் இதை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மேலும் இரு மாநில கட்சிகளின் ஆதரவோடு மைனாரிட்டி அரசு நடத்தி வரும் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து மக்களை அரசியல் ரீதியாக பிளவுபடுத்தி பாரபட்சமாக நிதி ஒதுக்கீடு செய்வாரேயானால் அதற்குரிய பாடத்தை மக்கள் நிச்சயம் மீண்டும் புகட்டுவார்கள் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கேமி புயல் சீற்றத்தால் சீனாவின் கிழக்கு பகுதியில் பெய்த மழை வெள்ளத்தில் மண் சரிவு ஏற்பட்டதில் 15 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர்.
சீனாவின் கிழக்கு பகுதி முழுவதிலும் கேமி புயலால் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. தென்கிழக்கு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹனான் மாகாணத்தில் உள்ள ஹேங்யாங் நகரில் ஒரு வீட்டில் ஏற்பட்ட மண் சரிவால் 15 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கனமழையால் மலைப்பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. கேமி புயல் சீனாவை அடைவதற்கு முன்பு பிலிப்பைன்ஸில் பெய்த கனமழையால் 34 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் எல்லைசாமியாக இருந்து கலைஞர் தமிழ்நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த எல்லைச்சாமி அங்கு இருக்கும் வரை தமிழ்நாட்டை எவனும் ஒன்றும் புடுங்க முடியாது என்று சென்னையில் நடைபெற்ற நூல்கள் வெளியீட்டு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராயர் நகரில் உள்ள சர் பி.டி. தியாகராய நகர் அரங்கத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி சீதை பதிப்பகத்தின் 32 நூல்கள் அறிமுக விழா நடைபெற்றது. விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் ராசா கலந்து கொண்டு நூலினை வெளியிட அதனை தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடா கோவி செழியன் பெற்றுக் கொண்டார். இதில் மருத்துவர் சாபி மீ சுலைமான் எழுதிய கலைஞரின் பேனா பேசுகிறேன், சு செல்வராஜ் எழுதிய தொல்லியல் நோக்கில் கலைஞரின் பயணம், முனைவர் ப சரவணன் எழுதிய கலைஞர் மாபெரும் அரசியல்வாதி, நீரை மகேந்திரன் எழுதிய நெஞ்சுக்கு நீதி 100 உள்ளிட்ட 32 நூல்கள் அறிமுகம் செய்து வெளியிடப்பட்டது. விழாவில் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை தா வேலு, தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா பேசினார். அப்போது கலைஞரே ஒரு தமிழ், கலைஞருக்கு தொண்டு செய்த உங்களுக்கு சாவில்லை, இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து ஒரு மாணவன் கலைஞரை ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்த புத்தகத்தை நாடும் போது புத்தகம் சிறிதாக இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அதிகமாக உள்ளது என்றும், கலைஞர் மறந்த பிறகு அவரை மீண்டும் மீண்டும் படிக்கிறேன், சாகா வரம் பெற்ற கருத்து நிறுவனம் கலைஞர் கருணாநிதி என்றும் தெரிவித்தார். மேலும் டெல்லியில் எல்லைச்சாமியாக இருந்து கலைஞர் தமிழ்நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த எல்லைச்சாமி அங்கு இருக்கும் வரை தமிழ்நாட்டை எவனும் ஒன்றும் புடுங்க முடியாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதர் 93 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்தார் என்றால் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இல்லை, அது கடவுளின் அவதாரம் என்று சொல்லக்கூடிய காலம் வந்தாலும் வரும். அவ்வளவு ஆற்றலை பெற்ற ஒரு மனிதர். அவர் மறைந்து விட்டார். நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை, தமிழ்நாட்டு தனி அடையாளத்தை, தமிழ் இனத்தினுடைய தனி அடையாளத்தை இன்றைக்கு நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர் கலைஞரையும் அண்ணாவையும் பெரியாரையும் இன்னமும் விடாமல் பற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால். நான் சொல்லட்டுமா, கலைஞர் இறந்து விட்டார். இத்தனை சிலைகள் வைத்திருக்கிறோம். டெல்லியிலே சிலை வைக்கவில்லை, ஆனால் டெல்லியிலே அவர் சிலையாக இருந்து கொண்டு குமரிமுனையிலே திருவள்ளுவர் காப்பாற்றுகிறார். கலைஞர் வச்ச திருவள்ளுவர். டெல்லியிலே கலைஞர் எல்லைச்சாமியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த எல்லைச்சாமி அங்கு இருக்கிற வரை தமிழ்நாட்டை ஒருவனும் ஒன்னும் புடுங்கிவிட முடியாது என்பதை நேரத்தில் சொல்லி கலைஞர் வாழ்க வாழ்க. அவர் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாத மத்திய அரசை கண்டித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று மதுரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக மதுரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, நாட்டுக்கான பட்ஜெட்டாக இல்லாமல் நாற்காலிக்கான பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும், ஆந்திரா பீகாருக்கு மட்டுமே பல்லாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, பட்ஜெட்டில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதிகளை மத்திய அரசு தர மறுக்கிறது, பீகாரில் உள்ள கோசி நதியில் உள்ள தடுப்பு பணிகளுக்காக 21,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும், தமிழகத்தில் வெள்ளம் பாதிக்கப்பட்டு சென்னை, நெல்லை, தூத்துக்குடிக்கு நிதிகள் ஒதுக்கவில்லை எனவும், அந்நிய மூலதனத்திற்கான வரி குறைப்பு தேசத்தில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் எனவும், மாநிலங்களை பழிவாங்கும் வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது என்றும், மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாத மத்திய அரசை கண்டித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். 12 புதிய தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்று பட்ஜெட் அறிவிக்கப்படும். அதுல ஒரு தொழிற்பேட்டை மதுரைக்கு வேண்டும் என்று தொழில் அமைச்சரை பார்த்து கேட்கிறோம். விமானத்துறை அமைச்சரை பார்த்து 40 நிமிஷம் பேசியிருக்கிறோம். நாங்கள் நாடாளுமன்றத்தின் விமானத்துறை சார்ந்த கேள்வி பதில நாங்க யாருமே பேசல. ஏன் பேசலன்னா, இதுக்கு முன்னாடி எந்த செயலாளர் இருந்தாலும் அதே பதில தான் செயலாளர்கள் எழுதி கொடுப்பாங்க. எனவே திருப்பி போய் அப்படி ஒரு முட்டுக்கடை போய் கொடுக்க வேணாம். புதிய விமானத்துறை அமைச்சர் வந்திருக்காரு, அவரை பற்றி பேசுவோம். அதாவது வாரணாசி விமான நிலையத்துக்கு அண்டர் பாஸ்க்கு 600 கோடியை ஒன்றிய அரசு ஒதுக்குகிறது. மதுரை விமான நிலையத்துக்கு
24 மணி நேர சேவைக்கு தேவையானது வெறும் 30 கோடி. மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரருக்கு கொடுக்கப்பட வேண்டிய சம்பளம் வருஷத்துக்கு 30 கோடி. இந்த 30 கோடி கொடுக்க மாட்டேன்ட்டு 24 மணி நேர விமான சேவைக்கு இன்னைக்கு வரைக்கும் நடத்த முடியாது. ஆனா வாரணாசிக்கு 600 கோடி தூக்கி கொடுத்தது அரசு. வாரணாசியை விட 10 மடங்கு பயணிகள் அதிகம் பயணம் செய்கிற விமான நிலையம் நம்முடைய மாநிலம். இது முழுக்க அரசியல் பிரச்சனை. இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக சந்திப்போம். நமக்கு இழைக்கப்படுகிற அரசியல் அநீதியை அரசியல் களத்தில் சந்திப்போம். அதே நேரத்தில் மதுரையினுடைய மக்கள் பிரதிநிதி முறையில் ஏதாவது ஒரு திட்டங்கள் இதில் மதுரைக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்பதற்கான தொடர்ந்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்கிறோம். ஒரு அநீதியை இழைக்கிற சமூக விரோதி ஓடுகிறான் என்றால் அவன் அநீதி இழைக்கிறான். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ளாமல் கடமை தவறிவிட்டார் என்று மதுரையில் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள விடுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தென்மண்டல அளவிலான ஆலோசனை கூட்டம் கட்சியின் மாநில தலைவர் ஜி.கே. வாசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் நோக்கில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும், தமிழகத்தில் உள்ள 50 சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளேன். நிதி ஆயோக் கூட்டம் மிக முக்கியமான கூட்டமாகும் எனவும், நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ளாமல் கடமை தவறியுள்ளார் எனவும், சமூக வலைதளங்களில் முதலமைச்சர் பேசுவதை விட கூட்டத்தில் நேரடியாக பங்கேற்றிருக்க வேண்டும் எனவும், நிதி ஆயோக் கூட்டத்தில் அரசியல் காரணங்களுக்காக பங்கேற்காமல் மம்தா பானர்ஜி நோட்டீஸாக கூறி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்து உள்ளார் எனவும், தமிழர்களின் நலன் சார்ந்த உரிமைக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்றிருக்க வேண்டும் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். Has become a meeting of politics, which is unfortunate for the interest of the nation. For example, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஎம் போயிருந்தால்தான் தமிழகத்திற்கு மரியாதை, பெருமை. டிஎம்கே has been voted to power. அதுக்கு காரணம் என்னன்னா மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதற்கு மிக முக்கியமான கூட்டம் நிதி ஆயோக். அதில் முதல்வர் கலந்து கொள்ளாது தன்னுடைய கடமை தவறுகிறார் என்றுதான் கூற முடியும். மேலும் சோசியல் மீடியாவில் சொல்றதும், லெட்டர் அனுப்புறதும், பத்திரிகை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதும் ஒருபுறம் இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய முதல் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி, மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையிலே நேரடியாக சென்று காட்டுமன்னார் கோவிலில் வீராணம் லேக் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வீராணம் லேக் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மணிமகால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் வீராணம் லேக் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் புதிய தலைவராக ரவிச்சந்திரன், செயலாளராக ஹென்றி, பொருளாளராக அமுதா ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். புதிய உறுப்பினர்களுக்கு 18வது மண்டலத்தின் உதவி ஆளுநர் ஆரோக்கியதாஸ் ரோட்டரி பின் அணிவித்து வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி நியமன ஆளுநர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு சலவை பெட்டிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் மாவட்ட சேவை திட்ட தலைவர் ஆனந்தன், சங்க ஆலோசகர் இலகுவன், மண்டல செயலாளர் வின்சென்ட் அமல பிரேம்குமார், உடனடி முன்னாள் தலைவர் அந்தோணி, கமலக்கண்ணன், காந்திமதி மற்றும் சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ராஜி தொகுத்து வழங்கினார். விழாவின் இறுதியில் செயலர் ஹென்றி நன்றி தெரிவித்தார். சாத்தான்குளத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் உயரதிகாரிகள் யாரும் இல்லாததால் கிராம பஞ்சாயத்தில் உள்ள தூய்மை பணியாளர் மற்றும் மகளிர் சுய உதவி பெண்கள் மனுக்களை பெற்றதால் மனு கொடுக்க வந்த பொதுமக்கள் ஆவேசமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள கொம்படிக்கோட்டை தனியார் கல்லூரியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு தூத்துக்குடி மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை உதவி திட்ட அதிகாரி முத்துசாமி தலைமை தாங்கினார். சாத்தான்குளம் வட்டாட்சியர் இசக்கி முருகேஸ்வரி முன்னிலை வகித்தார். முகாமில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயராமன், இந்த முன்னணி பொறுப்பாளர் சக்திவேலன் ஆகியோர் கிராம பொதுமக்களோடு இணைந்து மனு கொடுக்க வந்தனர்.
அப்போது அங்கு வட்டாட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள் யாருமே இல்லாததால் பஞ்சாயத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மட்டுமே மனுக்களை பெற்றுக் கொண்டிருந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பஞ்சாயத்து தலைவர் மற்றும் இந்த முன்னணி பொறுப்பாளரும் யாரும் இங்கு மனு கொடுக்க வேண்டாம், எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது, நாங்கள் கொடுக்கக்கூடிய மனுவை எங்கள் பகுதியில் வேலை பார்க்கும் தூய்மை பணியாளர் மற்றும் மகளிர் சுய உதவி பெண்களிடம் கொடுக்க வேண்டும் என்றார். இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் பயனில்லை என ஆவேசமடைந்தனர். முதலமைச்சரின் முகாம் சிறப்பான முகாம் திட்டத்தில் எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் அதிகாரிகள் மட்டத்தில் மனு வாங்க கூட அதிகாரிகள் இல்லை. கடைநிலை அரசு அதிகாரிகளின் கடைநிலை ஊழியர் கூட இல்லை. சுவிப்பரை கொண்டு மனு வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் பொதுமக்கள் கொடுக்கிற மனுவிற்கும் சுவிப்பருக்கும் என்ன சம்பந்தம்? அதிகாரிகள் இருந்து மனு பெற்றால் மட்டுமே அதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். காலமாக வஞ்சிக்கப்பட்டு இந்த நாட்டில் 3 சென்ட் பட்டா கூட இல்லாத நிலையில் நாங்கள் மிகவும் ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி. எங்கள் பகுதிக்குள் எந்த ஒரு நலத்திட்டங்களும் நடைபெறவில்லை. எந்த ஒரு திட்டங்களை நடந்தாலும் அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை, ஆட்சியாளர்களும் எங்களை கண்டுகொள்ளவில்லை. ஆட்சியாளர்கள் கிட்டத்தட்ட 12 வகை மனுக்கள் நான் கொடுத்து உள்ளேன். தாமரைமலை ஊராட்சி மன்றம் நடுவூர்ச்சி ஊராட்சி மன்ற கிராமத்தில் இருந்து 2ஆக பிரிக்கப்பட்டு 95 பிரிக்கப்பட்டு இன்று வரை சுமார் 30 ஆண்டுகள் ஆன பின்னரும் இன்று வரை ஊராட்சி மன்ற எல்லையை நடைமுறைப்படுத்தவில்லை. நான் கிட்டத்தட்ட கடையத்தில் இருந்து ராவணசமுத்திரம் செல்லும் சாலையில் புளிய மரம் தீப்பற்றி எரிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையத்தில் இருந்து ராவணசமுத்திரம் செல்லும் சாலையில் ராமநதி ஆற்றங்கரையோரம் பழமையான புளிய மரம் உள்ளது. இந்த மரத்தின் அருகே அப்பகுதியை சேர்ந்தவர்கள் குப்பைகளை கொட்டுவதும் அவற்றை தீ வைத்து எரிப்பதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் குப்பையில் வைத்த தீ திடீரென புளிய மரத்தில் பிடித்து மலமளவென எரிய தொடங்கியது. இது குறித்து தகவல் அறிந்த தென்காசி தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் மீண்டும் சில மணி நேரங்களில் தீப்பிடித்து எரிந்ததில் மரத்தின் கிளை சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த தென்காசி தீயணைப்பு துறையினர் மீண்டும் புளிய மரத்தில் பற்றிய தீயை அணைத்தனர். வந்தவாசி நகரில் அரசின் இலவச சேலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குடோனுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்துள்ள பொன்னூரில் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இயங்கி வருகிறது. இந்த சங்கத்தில் மக்களுக்கு வழங்கக்கூடிய அரசின் இலவச சேலைகள் நெய்யப்பட்டு அரசிடம் வழங்கப்படுகிறது. இதற்காக கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்திடமிருந்து கூட்டுறவு சங்கம் மூலமாக தரமான நூல்கள் நெசவாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இலையில் நூல் நெசவாளர்களுக்கு வழங்கப்படாததால் வேலையின்றி நெசவாளர்கள் தவித்து வருகின்றனர். இதனிடையே வந்தவாசி நகர பகுதியில் திருநீலகண்டர் தெருவில் உள்ள குடோனில் அரசிற்கு சொந்தமான வேட்டி சேலைகள் பதுக்கி வைத்திருப்பதாக பொன்னூர் நெசவாளர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை உதவியுடன் வருவாய்த்துறையினர் சென்று பார்த்தபோது ரூபாய் 50,000 மதிப்புள்ள சேலைகள் பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. குடோனின் உரிமையாளர் சபரிராஜன் என்பவரிடம் விசாரணை நடத்திய போது அவர் பொன்னூர் கூட்டுறவு சங்க மேலாளர் ராணி என்பவரின் பெயரை கூறவே அவரை தொடர்பு கொண்டு வருவாய்த்துறையினர் கேட்டபோது எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என மேலாளர் ராணி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மண்டல துணை வட்டாட்சியர் ஆனந்தகுமார் முன்னிலையில் வருவாய்த்துறையினர் குடோனுக்கு சீல் வைத்ததுடன் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் 1,52,000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதா சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் பயணம் செய்யவும் 13வது நாளாக தடை நீடிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதியில் நேற்று மாலை 1,41,000 கனஅடி தண்ணீர் வந்தது. இந்த தண்ணீர் படிப்படியாக உயர்ந்து காலை நிலவரப்படி 1,52,000 கன அடியாக தண்ணீர் அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் ஒகேனக்கல் காவிரி கரையையொட்டி செல்கின்றது. நீர்வரத்து காரணமாக தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இப்பகுதியில் பொன்னாகரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுரளிநாதன் மற்றும் ஷக்கிலா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. மேலும் மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தனியார் திருமண மண்டபங்கள் மற்றும் அரசு பள்ளியில் பொதுமக்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் செய்யவும் விதிக்கப்பட்ட தடை 13வது நாளாக தொடர்ந்து நீடிக்கிறது. இந்நிலையில் வருவாய்த்துறையினர், ஊரக வளர்ச்சித்துறையினர், தீயணைப்பு துறையினர், ஊர்காவல் படையினர் ஆகியோர் காவிரி கரையோர பகுதிகளில் தீவிர ரோந்து சென்று கண்காணித்து வருகின்றனர். காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தை கர்நாடகா தமிழக எல்லை பகுதியான பில்லி குண்டுலுவில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து தென்காசியில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மத்திய அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவித்த மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் திமுகவினர் மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி தென்காசி புதிய பேருந்து நிலையம் எதிரே தென்காசி மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் மற்றும் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜா ஆகியோர் தலைமை தாங்கினர். ஆர்ப்பாட்டத்தில் பட்ஜெட்டில் போதிய நிதி ஒதுக்காமல் தமிழகத்தை புறந்தள்ளிய மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் முன்னாள் அமைச்சர் தங்கவேலு, தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தொண்டாமுத்தூர் அருகே கெம்பனூரில் மாட்டுக் கொட்டகையில் தவிடு மூட்டைகளை சேதப்படுத்திய காட்டு யானைகளை வனத்துறையினர் இரவோடு இரவாக வனப்பகுதிக்கு விரட்டினர். கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூர், மருதமலை, தடாகம், நரசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. வனவிலங்குகள் அடிக்கடி அப்பகுதிகளில் உணவு, தண்ணீரை தேடி வருகின்றன. உணவு தேடி வரும் யானைகள் வீடுகள், ரேஷன் கடைகள், உணவுப் பொருட்கள் இருக்கும் இடங்கள் மற்றும் விளைநிலங்களை சேதப்படுத்திவிட்டு செல்கின்றன. வனத்துறையினரும் பல்வேறு குழுக்கள் அமைத்து கண்காணித்து உடனடியாக அதனை வனப்பகுதிக்குள் விரட்டியும் வருகின்றனர். இந்நிலையில் தொண்டாமுத்தூர் அருகே கெம்பனூரில் வசிக்கும் விவசாயி கதிரவனின் தோட்டத்திற்கு நள்ளிரவில் வந்து 2 காட்டு யானைகள் மாட்டுக் கொட்டகை அறையில் மாடுகளுக்கு வைத்திருந்த தவிடு மூட்டையை சாப்பிட்டு சென்றுள்ளன. நல்வாய்ப்பாக மாட்டுக் கொட்டகையில் இருந்த மாடுகளை எதுவும் செய்யாமல் சென்றுள்ளன. இது குறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை இரவோடு இரவாக வனப்பகுதிக்குள் விரட்டினர். கோவை நீலம்பூரில் பிரபல மருத்துவர் ஜெம் பழனிவேலுவின் சுயசரிதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல மருத்துவர் ஜெம் பழனிவேலுவின் சுயசரிதை நூல் வெளியீட்டு விழா கோவை நீலம்பூர் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானும் கட்டித்தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி அரங்கிற்கு வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அண்ணாமலைக்கு வணக்கம் தெரிவித்தனர். விழாவில் டாடா குழுமத்தின் இயக்குநர் சந்திரசேகர் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மருத்துவர் ஜெம் பழனிவேலு படித்த அரசு நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வையாபுரி ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி, தமாக ஜி.கே. வாசன், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், சிபிஐ முன்னாள் இயக்குநர் கார்த்திகேயன் ஆகியோர் புத்தகம் குறித்து வாழ்த்து பேசினர். விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசினார். அப்போது ஒரு மாணவன் டாக்டர் ஆவது என்பது சாதாரண நிகழ்வு என்றும், ஆனால் ஒரு தொழிலாளி டாக்டர் ஆவது என்பது மிகப்பெரிய ஒன்றாகும் என்றும், பள்ளி கல்வியை இடையில் விட்டுவிட்டு மீண்டும் படிப்பை தொடர்ந்தவர் ஜெம் பழனிவேலு என்றும் தெரிவித்தார். தேசிய அளவிலான 23வது ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டி கோவையில் கோலாகலமாக துவங்கியது. கோவையில் தேசிய அளவிலான 23வது ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டி தனியார் கல்லூரி வளாகத்தில் துவங்கியது. 5 நாட்கள் நடைபெற உள்ள இதன் துவக்க விழாவில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு என நாடு முழுவதிலும் இருந்து 1300 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு பேண்டு வாத்தியங்கள் முழங்க அணிவகுப்பு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து தற்காப்பு கலையான வாள்வீச்சு, சுருள் வாள் வீச்சு மற்றும் கம்புகளை சுற்றி வீரர் வீராங்கனைகள் அசத்தினர். அதனை கண்டுகளித்த பார்வையாளர்கள் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர். போட்டிகள் சாய்யூ, டவ்லு என 2 பிரிவுகளில் நடைபெற்றன. குருநானக் கல்லூரியில் கூடுதலாக வசூலிக்கப்படும் கட்டணம் குறித்து துண்டு பிரசுரங்களை வகுப்பறையில் வழங்கிய 3 முன்னாள் மாணவர்களை கல்லூரி நிர்வாகத்தினர் தனி அறையில் அடைத்து வைத்து அராகஜத்தில் ஈடுபட்டனர். சென்னை வேளச்சேரியில் அமைந்துள்ள குருநானக் கல்லூரியில் 48ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு மற்றும் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் 2019-2020ஆம் ஆண்டில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்றனர். இதில் முன்னாள் மாணவர்கள் ஆதித்யன், ரோஹித்குமார், சத்யநாராயணன் ஆகியோர் கல்லூரி நிர்வாகம் அதிக அளவில் கட்டணம் வசூல் செய்வதாக துண்டு பிரசுரங்களை வகுப்பறையில் வழங்கியுள்ளனர். இதனை கண்ட கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்த ஹோம்கார்டு என்ற பாதுகாவலர்கள் 3 மாணவர்களின் சட்டையை பிடித்து இழுத்து சென்று தனியே ஒரு வகுப்பறையில் பூட்டி அடைத்துள்ளனர். அடைத்து வைத்த மாணவர்களுக்கு சுமார் 6 மணி நேரமாக தண்ணீர் மற்றும் உணவு கொடுக்காமல் மாலை விடுவித்துள்ளனர். இதனால் ஒரு மாணவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து இந்திய மாணவர் சங்கத்தினர் கல்லூரி வாயிலின் முன்பு கூடி மாணவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினர். மேலும் மாணவர்களை ஒடுக்கும் செயலில் ஈடுபட்டு வரும் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து வரும் 30ஆம் தேதி போராட்டம் நடத்தப் போவதாக மாணவர் அமைப்பினர் அறிவித்துள்ளனர்.
குன்றத்தூர் அடுத்த கரைமாநகர் பகுதியில் பழைய இரும்பு கடையில் பற்றியிருந்த தீயை பூந்தமல்லி தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். குன்றத்தூர் அடுத்த கரைமாநகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பழைய பொருட்கள் சேமித்து வைக்கும் குடோன் செயல்பட்டு வருகிறது. இங்கு பழைய பொருட்களை தரம் பறிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் திடீரென குடோனில் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. இதனை கண்டதும் அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். இந்நிலையில் அருகில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் இது குறித்து தீயணைப்பு நிலையத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்ததின் பேரில் பூந்தமல்லி தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். தூத்துக்குடி செல்சீனி காலனி பகுதியில் பழைய இரும்பு பொருட்களை சேகரித்து வைத்துள்ள குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. தூத்துக்குடி ஜெயலானி தெருவை சேர்ந்த ஜெயராஜ் என்பவர் செல்சீனி காலனி பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் இரும்பு கழிவுகளை சேகரித்து வைக்கும் குடோனில் வைத்துள்ளார். இந்த நிலையில் காலையில் குடோன் அருகே உள்ள முட்புதரை சிலர் தீ வைத்து எரித்துள்ளனர். அப்போது பலத்த காற்று வீசியதால் முட்புதரில் வைக்கப்பட்ட தீ அருகே இருந்த பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் தேக்கி வைக்கப்பட்டிருந்த குடோனுக்கும் பரவியது. தீ மலமளவென பரவியதால் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பாட்டில்கள், பழைய வீட்டு உபயோக பொருட்கள் உள்ளிட்டவை தீயில் எரிந்து நாசமானது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தூத்துக்குடி தீயணைப்பு நிலைய மாவட்ட உதவியாளர் நட்டார் ஆனந்தி தலைமையிலான தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கழிவுப் பொருட்கள் எரிந்து சேதமானதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்ட அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் கூட்டம் மாநில துணைத் தலைவர் வாசன் தலைமையில் நடைபெற்றது. அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் கூட்டம் முகமது சதக் தஸ்தகிர் மெட்ரிக் பள்ளியில் மாநில துணைத் தலைவர் வாசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முகமது தஸ்தகிர் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் சேகர், பிஎட் கல்லூரி முதல்வர் சோமசுந்தரம், மாநில ஒருங்கிணைப்பாளர் துரைராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் PD அரசகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தனியார் பள்ளிகள் பற்றிய அரசின் நிலைப்பாடு குறித்தும் பள்ளிகளின் தேவைகள் பற்றியும் விளக்கி பேசினார். கூட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பெற்ற மாணவி காவிய ஜனனி மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவி மனிஷா ஆகிய இருவருக்கும் ஐபியா கல்வி விருது வழங்கப்பட்டது. இதில் தனியார் பள்ளிகளை முதன்முறையாக பள்ளி கல்வித்துறை பாராட்டும் விதமாக ஆகஸ்ட் 4ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் விழாவிற்கு நன்றி அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட பள்ளிகளின் பட்டியலை தனியார் பள்ளி இயக்குநருக்கு அனுப்பி வைத்தல், எதிர்வரும் காலங்களில் 100% தேர்ச்சி பெற்ற CBSE, ICSE பள்ளிகளுக்கும் இந்த வாய்ப்பை வழங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கம் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் தனியார் அறக்கட்டளை மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. ராமநாதபுரம் வேதா அறக்கட்டளை மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் அரண்மனை அருகே உள்ள ராஜா மேல்நிலைப் பள்ளியில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் பரிசோதனைகள் செய்யப்பட்டு மருந்து மற்றும் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது. மேலும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியவர்கள் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிறுவனர் வீரமூர்த்தி தலைமையில் அறக்கட்டளை தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதையல் நகைகளை கொடுப்பதாக கூறி போலி நகைகளை மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் கொடுத்து மோசடியில் ஈடுபட்டு வந்த கும்பலை தாம்பரம் காவல்துறையினர் கைது செய்தனர். கர்நாடக மாநிலம் மாண்டியா பகுதியை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட நபர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் ஆப்பூர் பகுதியில் தனித்தனியே வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கிக் கொண்டு பிளாஸ்டிக் பூக்கள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் சென்னையில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தங்களிடம் புதையலில் கிடைத்த தங்க நகைகள் இருப்பதாகவும் தங்களுக்கு தற்போது கஷ்டமான நிலை ஏற்பட்டுள்ளதால் அந்த நகைகளை குறைந்த விலைக்கு விற்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அந்த வகையில் சென்னை தியாகராய நகர் பகுதியில் ஜெராக்ஸ் கடை நடத்தி வரும் மாற்றுத்திறனாளி ருக்மணி என்ற பெண்ணிடம் கர்நாடக மாநிலம் மாண்டியா பகுதியை சேர்ந்த இருவர் கடையில் செல்போன் உதிரி பாகங்களான ஹெட்போன், சார்ஜர் உள்ளிட்டவைகளை வாங்கியுள்ளனர். அப்போது ருக்மணியிடம் நைசாக பேசி தங்களிடம் புதையலில் கிடைத்த பாரம்பரிய தங்க நகைகள் இருப்பதாகவும் தற்போது தங்கள் குடும்பத்தில் கஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் அந்த நகைகளை விற்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அப்போது சாம்பிளுக்காக ஒரு தங்க நகையை கொடுத்ததும் அதனை பெற்றுக்கொண்ட ருக்மணி அப்பகுதியில் உள்ள நகை கடையில் கொண்டு சென்று பரிசோதித்த போது அது தங்க நகைதான் என தெரிய வந்தது. இதனையடுத்து தாம்பரத்திற்கு சென்ற ருக்மணி 6,50,000 கொடுத்துவிட்டு அவர்களிடமிருந்து மொத்த நகைகளையும் வாங்கி சென்றார். நகைகளை வாங்கிய ருக்மணி அதனை மீண்டும் தங்க நகை கடைக்கு எடுத்து சென்று பரிசோதித்த போது அனைத்தும் போலியான நகை என தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ருக்மணி இது குறித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் தாம்பரம் உதவி ஆணையர் நெல்சன் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர்
சிசிடிவி காட்சிகளின் ஆய்வின் அடிப்படையில் கர்நாடக மாநிலம் மாண்டியாவை சேர்ந்த கீதா என்ற நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளுக்கு போலியான நகை விற்கும் கும்பல் ஊடுருவி மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும் 20க்கும் மேற்பட்டோர் தப்பியோடி விட்டதாகவும் தெரிய வந்தது. இதனையடுத்து கீதாவிடம் இருந்த செல்போன்கள், போலி நகைகள் ரூபாய் 5,50,000 காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஆடிவெள்ளியை முன்னிட்டு திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ஆதிரங்கத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் குத்துவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ஆதிரங்கத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. சுற்றுப்புற கிராமங்களுக்கு காவல் தெய்வமாக விளங்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடிவெள்ளியை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் எதிரே உள்ள மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருந்த அரங்கத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர். அப்போது குத்துவிளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு ரவிக்கை பழங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு மலர்களால் பூஜை செய்தனர். குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த வியாதிகளும் இன்றி நீண்ட ஆயுள் பெறவும், உலக நன்மைக்காகவும், குழந்தை பாக்கியம் வேண்டியும், விவசாயம் செழிக்கவும் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க பதக்கத்தை வென்ற மனுபாகருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தமிழ்நாட்டில் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ரயில்வே திட்டங்களில் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சித்து வருகிறது. செல்வ பெருந்தகை விமர்சனம். கேமி புயல் சீற்றத்தால் சீனாவின் கிழக்கு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதில் 15 பேர் உயிரிழந்த சோகம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.